முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எந்த ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி MBAல, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல HR ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க கவர்மெண்ட் ஜாப்ல என்ன மாதிரியான ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தோம்னா MBA சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம், HR சூஸ் பண்ணா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இல்லை இப்போ MBA HR படிச்சுட்டு இருக்க நிறைய பேத்துக்கும் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு, நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே இல்லை நம்ம கோர்ஸ் படிக்கும் போது என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். MBA அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதில் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் HR மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இந்த 3 ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி MBA HR முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம் எழுதலாம். பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா IBPS அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் அப்படின்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 பேங்க் அவங்களோட வேகன்சி பார்த்தோம்னா இந்த IBPS மூலமா ஃபில் பண்ணிக்கிறாங்க. IBPS பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க், PO, SO அப்படி 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு. இதுல கிளர்க், PO பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இப்பதான் நீங்க MBA ஜாயின் பண்ணிருக்கீங்க, MBA படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட நீங்க UG முடிச்சிருப்பீங்களா, அந்த UG பேஸ்ல IBPSோட PO அது மட்டும் இல்லாமல் கிளரிக்கல் 2 எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் MBA கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது MBAல HR கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா IBPSல SOக்கு கீழே பார்த்தா HR ஆஃபீஸர் அப்படி இல்லைனா பார்த்தா பர்சனல் ஆஃபீஸர், ஸ்கேல் 1க்கான பர்சனல் ஆஃபீஸர் அப்படி இல்லைனா HR ஆஃபீஸர் அதுக்கான வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தா MBA பார்த்தா HR முடிச்சவங்க, அப்படி இல்லைன்னா MBAலே பார்த்தா HR டெவலப்மெண்ட் முடிச்சவங்க, MBAலே பார்த்தா சோசியல் ஒர்க் ரெலவெண்டா, லேபர் லா ரெலவெண்டா இந்த மாதிரிலாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அதாவது PGDM அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான PGDM முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தோம்னா அதுவும் ஸ்ட்ரீம் பார்த்தா HR முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா HR டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த மாதிரியான முடிச்சவங்க கூட இந்த மாதிரியான போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்கோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா IBPS SOக்கு அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர HR ஆஃபீஸர் அப்படி இல்லை பர்சனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. கிரேட் 1க்கான போஸ்டிங் போடுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாமோட டாபிக்லாம் பார்த்தா நீங்க HR படிச்சிருப்பீங்களா, அதாவது MBA HRலயோ இல்ல PGDMோட HRலயோ படிச்சிருப்பீங்களா, அதுக்கு ரெலவெண்டா இருக்கும். மெயின் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தோம்னா நீங்க காலேஜ்ல படிச்ச அந்த 2 இயர் MBAல படிச்ச டாபிக் ஈக்குவலா இருக்கும். அதனால ஈஸியா கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு காமனான டாபிக் கேட்பாங்க. ரீசனிங் ரெலவெண்டான டாபிக் வரும், ஆப்டிடியூட் ரெலவெண்டான டாபிக் வரும், இங்கிலீஷ் ரெலவெண்டான டாபிக் வரும். இதுவே மெயின் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு HR ரெலவெண்டான டாபிக் வரும். உங்களுக்கு HR டெவலப்மெண்ட் என்னது அந்த மாதிரியான டாபிக், நெக்ஸ்ட் பிசினஸ் பாலிசி ரெலவெண்டான டாபிக், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்சிஷன் அனாலிசிஸ்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான டாபிக்ல கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா எப்படி செலக்ட் பண்றோம் ஒரு கேண்டிடேட் அது ரெலவெண்டான டாபிக்ல இருந்து, நெக்ஸ்ட் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ரெலவெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து, அடுத்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு MBAல HRல என்ன படிச்சிருக்கணும் அதுக்கு ரெலவெண்டான டாபிக் தான் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தமே ஒரு 60 கொஸ்டின் 60 மார்க் தான் கேட்பாங்க. அதுவும் பார்த்தா நீங்க MBAல என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டா கேட்கறதுனால கொஞ்சம் மெயின் எக்ஸாம் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். உங்களால நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே மெயின் எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்து இன்டர்வியூ இருக்கும். மெயின் பிளஸ் இன்டர்வியூல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அது பேஸ்ல உங்களுக்கு ட்ரைனிங் பிளஸ் போஸ்டிங் போடுவாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. உங்களுக்கு சேலரி வைஸாக ஒரு 30,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ப்ரமோஷன்ல பார்த்தோம்னா நீங்க பிரான்ச் மேனேஜர் இந்த மாதிரி போய் அடுத்து GM வரையும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா MBA HR முடிச்சுட்டு இந்த மாதிரியான பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நிறைய PSU கம்பெனில பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்கு உங்களுக்கு. இதை பார்த்தா மினி ரத்னா, நவரத்னா இந்த மாதிரி நிறைய டிவைட் பண்றாங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து நிறைய டிவிஷன் இருக்கு இந்த கம்பெனில பார்த்தோம்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா பெல் கம்பெனி, அப்புறம் பார்த்தா ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு கோல் இந்தியா, அடுத்து இந்தியன் ஆயில், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. ஸோ அவங்களோட வேகன்சி பார்த்தா முக்கியமா இந்த HR ஆஃபீஸருக்கான
மேனேஜருக்கான வேகன்சி, அப்படி இல்லை ட்ரெயினிங் மேனேஜருக்கான வேகன்சி, இந்த மாதிரியான வேகன்சிலாம் வந்து பார்த்தா டைரக்டா வந்து அவங்களோட வெப்சைட்லயோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லயோ ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே சப்போஸ் வந்து பார்த்தா நீங்க இன்ஜினியரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கேட் எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கேட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸ்ல, அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேஸ்ல இன்டர்வியூ, ஜிடி இந்த மாதிரி ரவுண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு. நீங்க MBA முடிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டைரக்டா வந்து பார்த்தா அவங்க அபிஷியல் வெப்சைட்லயோ அப்படி இல்லை இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இல்லை போர்ட்டல் இந்த மாதிரி இடத்துல ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிக்குமே, எல்லா PSU கம்பெனிக்குமே வந்து பார்த்தோம்னா HR மேனேஜர் வந்து தேவைப்படுறாங்க. அதனால இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் GD இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்க காலேஜ்ல என்ன படிச்சீங்களோ, அதாவது HRல வந்து என்ன மாதிரியான டாபிக் படிச்சீங்களோ அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த PSU கம்பெனியோட ஜாப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு அடுத்தது ப்ரமோஷன் இருக்கும், அலவன்ஸ் இருக்கும், உங்களுக்கு பென்ஷன் கூட ஒரு சில கம்பெனில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா கூட லீவ் பிளஸ் சேலரி எல்லாமே வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான PSU கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனில வந்து ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா UGC நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பா எழுதலாம். நீங்க எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். அதாவது நீங்க PG கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், கண்டிப்பா இந்த மாதிரி நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் எழுதலாம். இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்து ஆக முடியும். அதாவது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸ்ல இப்போ செட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ்ல ஒரு காலேஜ்ல வந்து நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்து ஆக முடியும். இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து UGC நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நேஷனல் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜோ, கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ, அப்படி இல்ல செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், பிரைவேட் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான ஜாபுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தா டைரக்டா போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிலாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில காலேஜ்ல ஒவ்வொரு சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாமுக்கு நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்கினா மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜ்ல வந்து பார்த்தா நீங்க UGC நெட்டும் அப்படி இல்லை வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிமாங்க, இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு டைரக்டா வந்து ஜாப் தந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். UGC நெட்ல வந்து பார்த்தா மொத்தம் 81 பேப்பர் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு தேவையான பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் இருக்கும். அதுலயும் உங்களுக்கு தேவையான பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகலாம். அப்படி இல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய PSU கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, அவங்களோட வேகன்சி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான UGC நெட் எக்ஸாமோ இல்ல தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாமோ நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா டைரக்டா ஜாப் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் GD, இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு உங்களை வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நிறைய பிரைவேட் கம்பெனி கூட, அதாவது IT ரிலவெண்டான கம்பெனி, கோர் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க UGC நெட்டோ இல்ல தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து டைரக்டா ஜாப் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா நீங்க எந்த கம்பெனி சூஸ் பண்றீங்க அதை பொறுத்து ரூல் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்க UG முடிச்சு தான் வந்து PG படிக்கிறீங்க. ஸோ அதனால எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா எக்ஸாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். UPSC எக்ஸாம்ல இருந்து UPSCக்குலாம் வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். BA ல இருந்து BComல இருந்து BBA ல இருந்து இன்ஜினியரிங், மெடிக்கல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ UPSC வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். UPSC கீழே வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இதுல சிவில் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா UPSC வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா SSCல கண்டக்ட் பண்ற CGL, கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க, அந்த மாதிரியான எக்ஸாமும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிளும் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000-35,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கண்டக்ட் பண்ற NTPC, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, இந்த மாதிரியான எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். சோ நீங்க டிகிரி முடிச்சு தான் MBA படிக்கிறனால கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்கிங் ரிலவெண்டான PO, கிளர்க் இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது IBPS இருக்கலாம், அப்படி இல்ல SBI கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா டாபிக் வைஸா வந்து
ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ண டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்க பார்த்தா MBA கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து சப்போஸ் MBA இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, MBA படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கூட இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்கில் பேஸ்ல எந்த ஜாப் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு UPS TNPSல ட்ரை பண்ணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா மெமரி பேஸ்ட் கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த ரீசனிங், ஆப்டியூட் இந்த மாதிரியான டாபிக்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் SSC எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸ்ல எக்ஸாம் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா ஒரு எக்ஸாமை உங்களால கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா MBA HR படிச்சிருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.